ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போது சோழபுரம் தாண்டி அந்த அரசு காலேஜ் அன்னை காலேஜுக்குன்னு இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும், கோவிலாச்சேரின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலாச்சேரி பஸ் ஸ்டாப் கிட்டே நிற்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து தஞ்சாவூர் மால் வரைக்கும் போக போகிறோம். ஸோ இந்த போகிற இந்த புதுசாக பைபாஸ் போட்ட அந்த ரூட்டு எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அது எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேங்க்கு ஃபுல் பண்ணிட்டேன். ஃபுல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1520 வந்துச்சு. கிட்டத்தட்ட 14.4 லிட்டர் பிடிக்குது இந்த வண்டி. ஸோ பெட்ரோல் போட்ட உடனே ட்ரிப்பு 0வில் போட்டேன். ஸோ 0.9 ஓடி இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வண்டி எடுப்போம். க்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ க்ளவுஸ் போட்டு வண்டி ஓட்டுறதே ஒரு தனி ஃபீல், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டு அணைக்கரை ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வேவாக இருந்தது, இப்போதைக்கு 4 வேவாக மாறி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் காலேஜ் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு இன்ஜினியரிங் காலேஜ் வரும். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பும் போதே க்ளவுஸ் மறந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப போய் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரசு இன்ஜினியரிங் காலேஜ் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தெரியுதா, அரசு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணு. போன முறை வந்தப்போ அப்படி இந்த பைபாஸ் எப்படி தான் இருக்குன்னு ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ராவல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குது, எங்கெங்கே பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க, போகிற வழியில் பெட்ரோல் பம்ப் இருக்குதா இல்லையா, இல்லை எத்தனை டோல்கேட் இருக்குது, ஸோ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர் வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆக போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரிலாம் தெரில, நார்மலாக தான் இருக்குது. ஏன் ஓ மை காட், ஷோ அவ்வளோதான், சொருவிதல்ல வேண்டியதான் போய் அப்படியே. நம்ம அடித்து தள்ளிட்டு கிளம்புவோம். ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 4K ரெசல்யூஷனில் தான் ரெக்கார்டு பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு வீடியோ நல்லாவே கிளியராக இருக்கும். ஆக்சுவலாக வண்டி வாங்கி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் நான் வந்து டேங்க் ஃபுல் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து